தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் அவுரி திடலில் நடைபெற்ற மத்திய, மாநில அரசுகளை எச்சரித்து விலைவாசி உயர்வை கண்டித்தும் நடைபெற்ற போராட்ட களத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் மயக்கமுற்றிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் திருவெற்றியூரில் ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கும்போது அங்கே மக்கள் முன்னிலையில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் நடுவில் மயங்கி விழுந்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் என்னதான் நார்மலாக அவர் சாப்பிடாத ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையே உண்டாக்குச்சு. எல்லாருமே அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு நலமாக இருக்குன்னு சொன்னாலும் கூட உடம்பை கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும், அதாவது வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்து அழைப்புகள் அவரை தேற்றி கொண்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தற்போது காளியம்மாள் அவர்களும் இந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் மயங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தம் தரக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெருமையாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த எனக்கு இங்கே சொல்லணும்னு தோணுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களோட பணி அப்படின்ட்டு வரும்போது அவங்களுக்கு ஏன் இந்த தன்னுடைய அந்த சாப்பாடு விஷயம், தண்ணி விஷயம், இங்கே வெயில் இருக்குது, நம்மளோட உடல் இதை ஏற்றுக்குமா அப்படிங்கிற அந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முன்வைக்கவே இல்லை. அந்த காரணம் தான் அவர்களுக்கு ஏற்படுற இந்த விஷயத்துக்கான பலன். நான் அவங்கக்கிட்ட நம்ம எல்லாருமே கோரிக்கையாக வைக்கிற மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். முதல்ல உடல் நலத்தை கவனியுங்க. இப்போ இவர்களை தவிர வேறு யார் நமக்காக உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அனைவருமே எதிர்பார்த்துருக்க ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. அவங்களே ஏதாவது ஒருத்தவங்க, அதுவும் நம்ம அடையாளம் காணப்படுற அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் உயர்ந்து வரக்கூடிய ஒரு தெளிவான ஆட்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பதபதைப்பு நமக்கு ஏற்படுதுங்க. இந்த விஷயத்த தமிழ் தேசிய உறவுகள் மட்டும் அல்லாமல் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்காக இந்த மாதிரி அயராது யார் பணியாற்றுறாங்களோ அவங்க தான் உண்மையாலுமே உங்களுக்கான தலைவராக இருப்பாங்க இல்லையா? அதனால் சிந்தித்து உங்களோட வாக்குகளை செலுத்துங்க. போராட்ட காலத்தில் எந்த வெயிலாக இருந்தாலும் கொடை கூட பிடிக்காமல் பேசுகிற ஒரு கட்சி எந்த கட்சி நீங்களே பாருங்கள். மழை பெஞ்சாலும் சரி, வேறு எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த இடத்துல அந்த மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாதாரண மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறவங்க அவங்க தான் நமக்கான தலைவர் அப்படிங்கிறத நிச்சயம் மக்கள் உணரணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியானபடி மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோட இந்த மாநில அரசு, மத்திய அரசு விலைவாசி குறைச்சி கண்டிப்பா இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வழிவகுக்குமாறு மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம், இது போராட்டம், இது மக்களுக்கான போராட்டம், சாமானியனின் போராட்டம், சாமானியனின் போராட்டம், திராவிட அரசுக்கு எதிரான போராட்டம், திராவிட அரசுக்கு எதிரான போராட்டம். கேட்கிறதா? கேட்கிறதா? தமிழர் காதில் கேட்கிறதா? 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 தமிழர் காதில் கேட்கிறதா? நடக்கிறதா? நடக்கிறதா? மக்களாட்சி நடக்கிறதா? 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 மக்களாட்சி நடக்கிறதா? எங்கே போனார்? எங்கே போனார்? எங்கே போனார்? எங்கே போனார்? ஐவர் குழுவினர் எங்கே போனார்? ஐவர் குழுவினர் எங்கே போனார்? போதும், 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 போதும். தமிழர் வளத்தை அழித்தது போதும். தமிழர் வளத்தை அழித்தது போதும். பொருளாதார நிபுணரே, பொருளாதார நிபுணரே, சுகமான தூக்கமா? சுகமான தூக்கமா? தமிழ்நிலத்தின் வரி பணத்தில், தமிழ்நிலத்தின் வரி பணத்தில் சுகமான தூக்கமா? சுகமான தூக்கமா? எங்கே போனார்? எங்கே போனார்? நிதி அமைச்சர் எங்கே போனார்? எங்கே போனார்? எங்கே போனார்? நிதி அமைச்சர் எங்கே போனார்? போராட்டம், இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம், கூடுதல் வரிக்கு எதிரான போராட்டம். 200 300 கூலி வேலைக்கு போறவங்க அந்த வாங்குற சம்பளத்தை
வருஷம் சிலிண்டருக்கும் காய்கறி வாங்குறதுக்கும் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கும் செலவு பண்ணா எப்படி சேமிக்கிறது? இதை இந்த அரசாங்கம் சிந்திக்குமா சிந்திக்காதா? அரசாங்கம் வந்து பேங்க்ல போற பணத்துக்கு மட்டும் வட்டி எடுக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா வரியை மட்டும் வசூல் பண்றாங்கல்ல, பொதுமக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த பெட்ரோல் டீசல் விலை இதை தாண்டி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு அழிவை கொண்டு வர பிரச்சனை, இந்த ஹிந்திக்காரங்க பூரா உள்ள விட்டு இருக்காங்க. தெரிஞ்சவனுக்கா தெரியாம இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் ஹிந்திக்காரருக்கு உள்ள வர தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ் என்ன திறந்த வெளி மரமாது? கேட்க நாதி இல்லாத நாடாது. முட்டா போய் ஆட்சி நடத்துறேன்னா, மூட போய் ஆட்சி நடத்துறேன்னா நாடு குட்டிசாராதான் போவோம். இதான் நடந்துட்டு இருக்குது. மேல ஒரு முட்டாளு, கீழே ஒரு முட்டாளு, ரெண்டு முட்டாளுக்கு இடத்துல நம்ம மாட்டுக்கு முடிக்கிறோம். வடநாட்டுக்காரன் பேர் எங்க பார்த்தா கடை வச்சிருக்கான், எல்லா தொழிலுக்கும் உள்ள வந்துட்டான். ஒரு டீ கடையில இருந்து எல்லாம் வந்துட்டான். டீ பெட்ஷீட் விற்கிறான், பான்பராக்கு ஹான்ஸ்ல எல்லா பக்கத்துல உள்ள ஒண்ணு வச்சிருக்கான். இன்னைக்கு தமிழ்நாடு இன்னொரு வேட்டைக்காரா மாறிடுச்சு. அவங்களுக்கு அவன் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை முழுக்க தமிழ்நாட்டில் செய்யணுங்கிற நோக்கத்துல மொத்தமா ஒரு தமிழ்ல இறக்குறான். தீமை 1 கோடி பேர் உள்ள வந்திருக்கான். இன்னும் 5 வருஷம் எத்தனை கோடி பேர் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மக்களுக்கு பத்தில கவலையே கிடையாது, எதை பத்தியும் கவலை கிடையாது. அன்னைக்கு வேலை நடக்குதா, பிஎஸ்சி படம் ஓடுதா, தியேட்டர் படம் ஓடுனா போய் டிக்கெட் வாங்க முடியலன்னா போராட்டம் பண்றோமா? இதான் இளைஞரோட பிரச்சனையா இருக்குது. அதனால இந்த நிலையெல்லாம் மாறணும். முதல்ல பொதுமக்களுக்கு கொஞ்சமாவது சிந்திக்கிற ஆற்றல் வரணும். எல்லாரும் படிச்சவங்க தான், எல்லாரும் ஒரே புத்தகம் தான் படிச்சு வந்தோம். இங்க நிக்கிறவங்களுக்கு இருக்க அறிவு உங்களுக்கு எல்லாம் போயிருதா? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது, சரி. அதுக்காக டீ கிடைக்கிறது 12 ரூபா, டீ நாளைக்கு 15 ரூபாய்க்கு விற்பான். அதிகம் வாங்கிட்டு தான் இருப்பீங்க. இதை தாண்டி வடநாட்டுக்காரர்ல ஏன் இவ்வளவு கோபம் பேசுறோம்னா, யாரையும் பேசுறது, யாரும் பேசுறது போங்க. இப்போ நாங்க ஏன் இவ்வளவு கோவப்படுற ஹிந்திக்காரன் பத்தினா, காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க நம்ம என்னைக்கு சகோதரர்களாக தான் நம்ம நாட்டை வச்சு பாக்குது. திமுக 2 கட்சி அவங்க ஏவல் துறையை அடிமையா தான் நடத்துவாங்க. அது எப்பவும் வழக்கமா தெரிஞ்ச விஷயம். நம்ம அப்படி பாக்குறோம்ல, நம்ம சகோதரர்கள் தான் அவங்க பாக்குறோம். ஈரோட்ல அதுக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு சேர்த்து சொல்லி முடிச்சாரு. உங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியும். கேரளாவில் ஒரு மலையாளி டீ கடையில் தமிழ்நாட்டுக்காரன் வேலை செய்யறான். மாஸ்டரா 18 வருஷம் வேலை செய்யறான். 18 வருஷம் கழிச்சு அவன் சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு அந்த ஊர்ல டீ கடை வைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் கேரளாவில் டீ கடை வைக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த டீ கடைக்குள்ள அது வரைக்கும் மாஸ்டரா ஒரு கம்பெனில ஒரு கடையில வேலை செய்யும் போது அவன் டீ குடிச்சவன் எவனும் மலையாளத்தை அவனுமே அந்த கடைக்கு டீ குடிக்க போகல. ஒரே நாள்ல கடையை போட்டுட்டு பாலத்துக்கு டிச்சில ஊத்திட்டு அந்த ஊரை விட்டு வெளில வந்துட்டாப்ல. இதான் நிலைமை. என்ன காரணம்? மலையாளத்தான் ஒற்றுமையா இருக்கிறான், தமிழ்நாட்டு ஒற்றுமை இல்ல. ஹிந்திக்காரன் பூரா ஒற்றுமை உள்ள இறங்குறான் எல்லா தொழிலையும். தமிழ்நாட்டுக்காரன் ஒற்றுமை இல்ல. நம்ம ஊர் கடை வச்சிருக்கானா, பக்கத்திலே தமிழ்நாட்டுக்காரன் கடை வச்சானா உனக்கு கோவம் வரும். ஆனா ஹிந்திக்காரன் வச்சா கோவப்படுறது இல்ல. வாங்க ஜீன்ட்டு அவனை கை கொடுத்து பேசுறானுங்க. ஈரோட்ல ஒரு சம்பவம் நடக்குது. முடக்குறிச்சிங்கிற ஊர்ல ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறான். 4 பீகாரி வேலை செய்யறான். அங்க ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு லாரி பின்னாடி ரிவர்சல் வரும்போது ஒருத்த கீழே அடிபட்டு செத்துட்டான், ஒரு ஹிந்திக்காரன். இதான் நடந்தது. இதுக்கு காவல்துறை உள்ள போய் கலவரத்தை தடுக்க போறாங்க. 7 காவல்துறை அதிகாரிகள் மண்டை உடைச்சிருக்கான். ஹிந்திக்காரன் புதைக்க வந்த நாய் இது. அவன் நம்மள மண்டை உடைச்சிருக்கான். போலீஸ்காரங்கள, பொதுமக்கள் எல்லாம் போலீஸ்காரங்கள. நான் கேக்குறேன், தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டம் வந்துச்சுல்ல, வேண்மலை ஏறி போலீஸ்காரங்க சுட்டாங்கல்ல, சிலோனிங்கிற பொண்ணு வாயில சுட்டாங்க போலீஸ். அப்போ அந்த துப்பாக்கி எங்க போச்சு? இன்னைக்கு அவனை சுட சொன்னாங்க. பயம் வச்சிருக்கணும்ல, பயம் இருக்கணும்ல. போலீஸ்காரங்க மேலே பயம் இல்லைன்னா பொதுமக்களுக்கு பயப்பட ஹிந்திக்காரன். இப்ப யார் கொடுக்குற தைரியம்? அதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? தமிழ்நாடு சண்டைக்காராது. இது நம்ம மண்ணு, தமிழ்நாடு நம்ம பூமி. இதுல எவ்வளவு ஒருத்தர் ஆட்சி பண்றப்போ, எவ்வளவு ஒருத்தர் சுகமா வாழ்றப்போ நம்ம விட்டு போக முடியாது. இப்படியா பொறுத்து போனோம்னா நம்ம தமிழ் நமக்கு இருக்காது. மொத்தமா முடிச்சுட்டு அங்க கொண்டு போறோம். அதையுமே காவல்துறை கேட்கிறேன். நாங்க போராட்டம் பண்ணா, ஆர்ப்பாட்டம் பண்ணா தடியடி பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. சாதாரண குளத்துல ஒரு தகப்பனையும் மகனையும் அடிச்சே கொண்டீங்க. ஏன் அந்த லத்தி எங்க போச்சு? இன்னைக்கு அவங்க அடிக்கலாம்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க துணிட்டு கொடுக்கறதுனாலதான் அவங்க பயப்பட மாட்டேங்கிறானுங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தைரியமா தண்ணி போட்டு துணிறாங்க ஹிந்திக்காரன் பூரா. நம்மளும் பயப்படுறோம். தமிழ்நாட்டுக்குள்ள வர அடுத்த மாநிலத்துக்காரன் தைரியமா வாழ்றான். இந்த வாழ்க்கை எப்படி வந்துச்சு உனக்கு? யார் கொடுக்குற தைரியம்? அப்ப காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த கேள்வி பதில் சொல்லணும். இந்த அரசாங்கம் பெட்ரோல் டீசல் என்ன கத்தினாலும் இறக்க போறது இல்ல. ஏன்னா அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது. இது முழுக்க அம்பானிக்கு அதானிக்கமான அரசாங்கம். இது திருட்டு போய் அரசாங்கம். இது அப்படிதான் இருக்கும். அதனால அந்த அரசாங்கம் கவலைப்படாதீங்க. இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அம்பானி நினைச்சாலும் விலை குறைக்க முடியும், மோடி நினைச்சாலும் ஸ்டாலின் நினைச்சா குறைக்க முடியாது. ஆனா நாடு நம்ம நாடு, தமிழ்நாடு நம்மளுது, நம்ம பூமி நம்மளுது. இதுக்குள்ள ஹிந்திக்காரனை உள்ள விட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு வேலை எல்லாம் உட்காந்துக்கிட்டு 100 ரூபாய் சம்பளத்தை வேலை செஞ்சவனுக்கு 50 ரூபாய் தயாரா இருக்கிறான். நம்ம முதலாளிங்க போற அவன்கிட்ட வேலை கொடுக்குறான்.
வேலை வாய்ப்பு போகுது, இதனால வருமானம் போகுது, வருமானம் போனா அவனோட வாழ்வாதாரம் போகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் ஹிந்திக்காரங்க முதல்ல வெளியேற்றணும். அப்படி இல்லைன்னா அனுமதி சீட்டு முறை கொண்டு வரணும். இன்னைக்கும் வடகிழக்கு மாநிலம் இருக்கு, மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இடத்துல இருக்கு. இன்னர் லைன் பர்மிட் உள்ள வரியா, நீ எந்த ஊர்ல வர்ற, உன ஐடி என்ன எல்லாம் எடுத்து காட்டு, அட்ரஸ் காட்டு, நீ கொலை பண்ணிட்டு வந்தியா, கொள்ளையடிச்சு வந்தியா எப்படி தெரியும்? அங்க இருக்க பண்ண கற்பொலிஸ் எப்படி தெரியும்? இங்க உள்ள நாளைக்கு போலீஸ் மேல கை வச்சவன் நம்ம ஊர் பொண்ணு மேல கை வைக்க மாட்டானா? இதை முதல்ல நீங்க போலீஸ்காரங்க எங்களை பாதுகாப்பு இருக்கட்டும், எங்களை அடிக்கிறது விட்டு அவங்க எவ்வளவு வழக்கு போடுங்க, அடிங்க, கொள்ளுங்க, நாங்க வாங்கிக்கிறோம், எங்களை தூக்க வர போடுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா ஹிந்திக்காரங்கள நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்களை கை வைக்கிறபடி ஹிந்திக்காரங்களை கட்டுப்படுத்துங்க. நீங்க நினைச்சாதான் முடியும். காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள், சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஹிந்திக்காரங்க ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது, அதை முதல்ல கட்டுப்படுத்துங்க. தொழிலாளியா உள்ள வர்றான், அவன் முதலாளியா வரான், அவன் வரும்போது வெறுங்க தான் வரான், நம்மளுதான் இடம் தரான், வீடு தரான், நிலம் தரான். இந்த முட்டாள் தமிழ் கூட்டாளர் பத்தியா காசுக்கு என்ன வேலை செய்யும்? 500 1000 காசு அங்க ஓட்டு போடுற ஈன கூட்டம் தானே இது. இது அப்படிதான் இருக்கும். இதை காவல்துறை கொஞ்சம் கட்டுப்படுத்தினத. அதுக்காக கோவா பேசுறோம்னா மனசுக்குள்ள அந்த அளவுக்கு வன்பா இருக்கு. நாடு நாசமா போகுது, நாடு இழந்துட்டு இருக்க வன்பா இருக்கு. அதுக்காக தான் பேசுறேன், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி, வணக்கம். அடுத்ததாக